ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை ராங் பொசிஷனில் பிளேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, உங்களோட என்ட்ரி டைமிங் தான் ராங்காக இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டேரக்ஷனையும் அதோட ஸ்ட்ரென்த்தையும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி எக்ஸாக்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மஸ்ட் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா கோட்டெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத இக்னோர் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பாரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். எப்பவும் சொல்கிற போல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டைமரில் பார்த்தீங்கன்னா 1 minute வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பீங்க கைஸ். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 seconds வச்சுக்கோங்க. ஸோ என்ன ப்ரோ இது கேண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ கேண்டில்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெய்கன் அஷின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போக போக. ஸோ கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெய்கன் அஷி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் நான் ஃபஸ்ட் ஷோ பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்லாத்தோட ஃபேவரட்டான மூவிங் ஆவரேஜ் தான். ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜில் பீரியட் பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கிட்டு SMA பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கிட்டு மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா 3 வச்சுக்கோங்க. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாஜிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஹெய்கன் அஷி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த், அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நார்மல் கேண்டில்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியாது ட்ரெண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹெய்கன் அஷி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் பயன்படுத்துகிறோம் கைஸ். ஓகேவா? அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் SMAவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைரக்ஷன் என்ன ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சிக்னலை பார்த்து எக்ஸாக்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதோட சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, ஸோ இந்த மூணுத்தோட லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அப் ட்ரேட் உங்களுக்கு எப்படி பிளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப் ட்ரேட் நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த SMA இருக்குல்ல, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஹெய்கன் அஷி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலராக சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ இது எப்போ கிரீன் கலராக சேஞ்ச் ஆகுதோ ஸோ அந்த டைம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? சேம் தான் டவுன் ட்ரேடுக்கும் அதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாருங்க இந்த இடத்துல ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா மூவிங் ஆவரேஜ் லைனை பார்த்தீங்கன்னா ஹெய்கன் அஷி ரெட் கேண்டில் பார்த்தா பிரேக் அவுட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நான் இப்போ உங்களுக்கு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகே கைஸ், பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் இந்த லைனை பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஹெய்கன் அஷி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட்ல உள்ள இந்த கலரை பாருங்க. ஓகே, ஸோ கிரீன்ல இருந்து பார்த்தா ரெட் கலரா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ இது லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மார்டிங்கல் 1 கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் 5 seconds பண்ணா ரன்னிங்ல இருக்கு. ரொம்பவே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ண மூவிங் ஆவரேஜ் இந்த கிரீன் இந்த ப்ளூ லைனை பார்த்தீங்கன்னா ஹெய்கன் அஷி ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருந்து ரெட் கலரா சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆனிச்சு நான் பண்ண டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ண நம்மளுக்கு பண்ண ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னொரு ட்ரேடுமே நான் உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு பார்த்தா ஒரு அப் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நானுமே பார்த்தா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ பாருங்க இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த லைன் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஹெய்கன் அஷி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருந்து கிரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்டிங்கல் 1 பண்ண பிளேஸ் பண்ணலாம் கைஸ். கைஸ் பாருங்க லாஸ்ட் 5 seconds பண்ண ரன்னிங்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 4 3 2 1
ஓகே, நம்மளுக்கு இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகே, ஸோ 2 ட்ரேட் எடுத்தோம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் வின்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ ப்ராப்பராக நான் யூஸ் பண்ண மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 85% பார்த்தீங்கன்னா இந்த இதில் எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாதுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் SMA இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ ஃப்ளாட்டான வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே கீழேருந்து வந்து இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெய்கன் அஷி பார்த்தீங்கன்னா மிக்சட் கேண்டில்ஸாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஸோ மிக்சடாக இருக்கும், கலர் பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்கும். ஸோ அது பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த அசட்டையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் திங் இந்த சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறி இருக்குது. ஸோ திருப்பியும் அகைன் பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்தாலும், சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய கேண்டில் வந்தாலும், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கைஸ். ஓகே, அப்போ நான் சொன்ன 4 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொன்ன அக்யூரஸியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அசெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் கைஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் புல் பேக் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல என்ட்ரி இருக்கும் கைஸ். ஓகேவா, ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய மூவை எதிர்பார்க்காதீங்க, ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் சொன்னதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஓவரால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் கைஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ட்ரேடிங்கே ஒன் மெயின் திங்னா பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஸோ அதை பற்றி லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலுமே பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் எப்போ ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலில் அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து 1% இருக்குல்ல, அதோட 0.5% அமௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கேபிட்டலில் ஒரு 20,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட 1% பார்த்தீங்கன்னா 200 rupees, அதோட ஹாஃப் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவே லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே டவுல் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இதை மட்டும் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் எடுங்க கைஸ். ஓகே, ப்ராப்பர் அமௌண்ட் வச்சு ப்ராப்பராக ட்ரேட் எடுங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே, ரொம்பவே பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோக்கு பண்ண சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானை பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.